வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஃபர்ஸ்ட் சாப்டரில், அதாவது தேர்ட் டேர்மில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சாப்டரில் ஃப்ராக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் மற்ற இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ டிவிஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போது திங்க் அபவுட் த சிச்சுவேஷன் சொல்லி ஒரு சிச்சுவேஷன் கொடுத்து உங்களுக்கு டிவிஷனை புரிய வைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. லெட்ஸ் see that. இப்போ a camp was organized in a school in which 12 students participated. The camp leader wanted to divide them into groups of 2 students. How many groups were there? If we divide 12 students into a group of 2 students, then how many groups can we get? Let's count. 1, 2, 3, 4, 5 and 6. So 12 divided by 2 is 6, which means there are 6 2's in 12. Okay, this is called division. Division of fractions must be carried out in this way. Then if the camp leader distributes 6 liters of water in half-liter water bottles to the students, then how many students will get the water bottles? This means finding how many half liters are there in 6 liters. For this we need to calculate 6 divided by 1 by 2. Okay, then here the amount of water is 6 liters. Okay, the picture shows the bottles, the number of bottles. 1, 2, 3, 4, 5 and 6. Okay, then the amount of water distributed is 1 liter. That each bottle contains 1 liter of water. Then method of finding the solution is 1 liter means 6 divided by 1. Then 6 by 1 gives 6. 6 divided by 1 gives 6. Okay, then 6 liters, the amount of water is 6 liters and it is divided as half liters. Then how many bottles are there? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 and 12. So it is the method of finding it is 6 divided by 1 by 2. That is, we must find the reciprocal of 1 by 2 and it is 2 by 1. So 6 into 2 by 1. Then 6 2's are 12. The number of persons received the water is 12. Then 6 liters of water, the same amount of water, but it is divided as 1 by 4 liters. Then how many bottles are there? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 and a 12 here is. Then it is 24 liters. The method of finding it is 6 divided by 1 by 4. That is the reciprocal of the reciprocal of 1 by 4 is 4 by 1. So 6 into 4 it is 24. Okay, then see the tabular column. This means that if you share 6 liters of water into 1 liter bottles, then 6 persons can get water. If you share half liters water bottles, 12 persons can get the water. If you share it in 1 by 4 liter water bottles, 24 persons can get the water. The tabular column shows this. Okay, இப்போது தமிழில் பார்க்கலாம். நாம் என்ன சிச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க வகுத்தலை புரிஞ்சுக்கிறதுக்கு. பின்னங்களின் வகுத்தல் பார்க்கலாம். ஒரு சூழல் கொடுத்துருக்காங்க. பள்ளியில் முகாம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் 12 மாணவர்கள் பங்கேற்றனர். இப்போது கேம்ப் லீடர் என்ன செய்கிறாங்கன்னா 2 பேர் கொண்ட குழுக்களாக பிரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2 பேராக சேர்ந்து நில்லுங்க அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. எத்தனை பேராக நிற்க முடியும்? 12 பேர் 2 பேராக சேர்ந்து இருக்கும் பொழுது, குழுவாக பிரியும் பொழுது எத்தனை குழுக்கள் உருவாகும்? 1, 2, 3, 4, 5, 6. அப்போ 12 2ஆல் வகுத்தா 6 கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 6 குழுக்களாக ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா கேம்ப் லீடர் 6 லிட்டர் தண்ணீர் இருக்குது, அதை பிரித்து கொடுக்கணும். சரிங்களா? எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ 6 லிட்டர் தண்ணீர் இருக்குது. இது 1 லிட்டர் வாட்டர் பாட்டில்ஸ், 1 லிட்டர்னு போட்டிருக்காங்க பாருங்கள். அப்போ 6 பாட்டில் இருக்குது. இது 1 லிட்டர் ஆகுது. 6 டிவைடட் பை 1. 6 1ஆல் வகுத்தா நமக்கு எத்தனை கிடைக்கும்? 6ல் எத்தனை 1 இருக்குது? 6 1 இருக்குது. ஸோ 6 பேர் அதை பெற முடியும். அடுத்தது பாருங்கள், இதே 6 லிட்டர் வாட்டர் தண்ணீரை நம்ம அரை லிட்டராக பிரித்தோம்னா எத்தனை கிடைக்கும் பாருங்கள்? அரை லிட்டராக கிடைச்சா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? 6 வகுத்தல் 1 பை 2. அப்போ 6 வகுத்தல் 1 பை 2ன்னா நம்ம பார்த்துருக்கோம். இந்த வகுத்தலை பெருக்கல் தலைகீழி மூலமாக கண்டுபிடிக்க முடியும். அதாவது இப்படி கண்டுபிடிக்க முடியும். 2 பை 1. 6 வகுத்தல் 1 பை 2ங்கிறதுக்கு பதிலாக 6 பெருக்கல் 2 பை 1ன்னு இதோட தலைகீழியை போட்டு கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்கள், 6 2 12. 2 பை 1ன்னு போட்டாலும் 1 தான், தலைகீழி 2 பை 1ன்னு போடலைனாலும் 1 தான். 6 2 12. அதே போல் இதை 1/4 லிட்டராக பிரித்து
கொடுக்கணும்னா எத்தனை பேர் கொடுக்க முடியும்? 1/4 லிட்டரா? அப்போ 6 வகுத்தல் 1/4. 6 1/4 வகுக்கணும். இது எப்படி வகுக்கணும்? 6 அதோட தலைகீழி எவ்வளவு? இதோட தலைகீழி என்ன? பெருக்கல் போட்டுட்டோம்னா தலைகீழியை போட்டுடணும். 4/1. இந்த 4/1 போடலைனாலும் தப்பு இல்லை. நான் 6 × 4ன்னே போட்டுக்கலாம். உங்களுக்கு தலைகீழினா புரியறதுக்காக சொல்கிறேன். இப்போ 6 நாங்க 24. இப்போது இதை ஒரு அட்டவணை மூலமாக பார்க்கலாம். 6 லிட்டரை ஒவ்வொரு லிட்டராக பிரித்தா 6 பேருக்கு கொடுக்க முடியும். 6 லிட்டரை அரை லிட்டராக பிரித்தா 12 பேருக்கு கொடுக்கலாம். 6 லிட்டரை 1/4 லிட்டராக பிரித்தா 24 பேருக்கு கொடுக்க முடியும். சரிங்களா? இதுதான் வகுத்தலின் அடிப்படை கருத்து. சரிங்களா? இதை வச்சு நம்ம இனிமேல் கணக்குகளை பார்க்க போகிறோம். அடுத்த கணக்குகளை வாசிக்கிறேன், நீங்கள் கவனிச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போது என்ன கணக்கு அப்படின்னா எக்ஸாம்பிள் 19வது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 19ல் நமக்கு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பாருங்கள். கந்தன் அரை துண்டு கட்டிகையை 2 நபர்களுக்கிடையே பகிர்கிறார் எனில் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் பங்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இது பேஜ் நம்பர் 20ல் தமிழ் மீடியத்தில் உங்களுக்கு இருக்குது. புக்கை எடுத்து வச்சுட்டு கவனிச்சுக்கோங்க. அடுத்தது எக்ஸாம்பிள் 19 அப்படிங்கிறது இங்கிலீஷ் மீடியத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா பேஜ் நம்பர் 17ல் இருக்குது. கந்தன் ஷேர்ஸ் half piece of a cake between 2 persons. What will be the share of each அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கான சொல்யூஷனை பார்க்கலாம். டிவிஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ்னு போட்டுக்கோங்க. பின்னங்களின் வகுத்தல். எடுத்துக்காட்டு 19 சொல்யூஷன் போட்டுக்கலாம். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிறது கேக் வந்து எவ்வளவுன்னா அரை பங்கு. சரிங்களா? அரை பங்கை எத்தனை பேருக்கு அவர் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு? கந்தன் அப்படிங்கிறவர் 2 நபர்களுக்கு கொடுக்கணும்னு விரும்புகிறாரு. இப்போ அரை /2. இந்த அரையை 2 பேருக்கு பிரித்து கொடுக்கணும். அதுதான் டிவிஷன். இப்போ இந்த அரை /2ங்கிறத நம்ம இங்கே எழுதிக்கிட்டோம். உங்களுக்கு தெரியும் வகுத்தலை பெருக்கலாக போட்டுக்கலாம். அப்போது இதோட தலைகீழியை போட்டுக்கணும். அவ்வளோதான். அது ரொம்ப ஈஸி. இப்போ ½ இங்கே எடுத்து போட்டுக்கிட்டோம். இந்த வகுத்தலை பெருக்கலாக போட்டுக்கிட்டோம். இந்த 2ங்கிறத 2/1ன்னு அர்த்தம். இதுக்கு எந்த ஒரு முழு எண்ணுக்கு கீழே 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ 2/1 அப்படிங்கும் பொழுது இதை நம்ம தலைகீழாக போட்டோம்னா எப்படி வந்துடும்? 1/2ன்னு வந்துடும். அப்போ அரை × அரை பெருக்குனா என்ன வரும்? 1 × 1 கீழே வந்து 2 × 2. அப்போ 1/2 4. அப்போ அரை பங்கை 2 பேர்த்துக்கு பிரித்து கொடுத்தா 1/4 பங்கு வரும். புரியுதுங்களா? 1/4 1/4. அடுத்தது எக்ஸாம்பிள் 20 வாசிக்கிறேன் பாருங்கள். 4 1/2ஐ 3 1/2ஆல் வகுக்க. டிவைட் 4 1/2 by 3 1/2. இதுதான் எக்ஸாம்பிள் 20. இதுக்கான சொல்யூஷன் போகலாம். இப்போ பாருங்கள். 4 1/2 / 3 1/2 அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எழுதிக்கோங்க. அடுத்தது இப்போ என்ன பண்ணிக்கணும்? நமக்கு இப்போ இது வந்து நமக்கு என்ன இருக்குது? மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது. கலப்பு பின்னமாக இருக்குது. அதாவது ஒரு முழு எண்ணும் அதுக்கப்புறம் ஒரு பின்னமும் வந்திருக்கு. அதை நம்ம எப்படி தகா பின்னமாக மாற்றணும்? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக எப்படி மாற்றணும்னா இந்த எண்ணையும் அதாவது டினாமினேட்டரையும் இந்த முழு எண்ணையும் பெருக்கி இதோட கூட்டிக்கணும். அதே போல் இதையும் பெருக்கி இதோட கூட்டிக்கணும். அப்போது 2 × 4 + 1. அதுதான் இங்கே நான் எழுதியிருக்கேன். 2 × 4 + 1. அப்போ அதே போல் இதை என்ன பண்ணிக்கணும்? 2 × 3 + 1 ஹோல் டிவைடட் பை இங்கேயும் 2 ஹோல் டிவைடட் பை இங்கே 2. அதை மறந்துடாமல் போட்டுக்கணும். இங்கே டிவிஷன் சிம்பிள். இப்போது இங்கே என்ன? 2 நாங்க 8 + 1 2 4 8. அதை பெருக்கி போட்டேன். இந்த 1 போட்டேன். டிவைடட் பை 2 டிவைடட் பை இங்கே வந்து டிவிஷன் சிம்பிள். இப்போ 2 3 6 + 1/2. இப்போ 8 1 எவ்வளவு? 9 9/2 டிவைடட் பை 7/2. இப்போ நம்ம தலைகீழியை போட்டு பெருக்கிறதுக்கு வந்துக்கலாம். இப்போ 9/2 முதல் பின்னத்தை அப்படியே எழுதிக்கிறோம். இந்த டிவிஷனுக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன் போட்டுக்கிறோம். இதை ரெசிப்ரோக்கலாக எழுதிக்கிறோம். அதாவது 2/7 7/2 2/7 எழுதிக்கிறோம். இந்த 2க்கும் இந்த 2க்கும் அடிச்சுக்கலாம். இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. இப்போது 9 9 1 7 7. அப்போ 9/7. சரிங்களா? இதை நம்ம வகுத்தோம்னா என்ன கிடைக்கும்? நமக்கு 9/7 கிடைக்கும். அடுத்தது எக்ஸாம்பிள் 21. அதை நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 21 நான் வாசிக்கிறேன். பேஜ் நம்பர் 21ல் இருக்குது தமிழ் மீடியத்துக்கு. எக்ஸாம்பிள் 21 அப்படிங்கிறது பேஜ் நம்பர் 17ல் இருக்குது இங்கிலீஷ் மீடியத்துக்கு. எக்ஸாம்பிள் 21 அதுக்கான சொல்யூஷன் இப்போ பார்க்க போகிறோம். கணக்கை நான் வாசிக்கிறேன். எண்ணெய் தகரப்பெட்டியில் 7.5 லிட்டர் எண்ணெய் இருக்கிறது. அதை 2.5 லிட்டர் அளவுடைய புட்டியில் ஊற்றினால் 7.5 லிட்டர் எண்ணெயை நிரப்ப எத்தனை புட்டிகள் தேவைப்படும் கேட்டிருக்காங்க. An oil tin contains 7.5 liters of oil.
which is poured in 2.5 liters bottles. How many bottles are required to fill 7.5 liters of oil? அதாவது எண்ணெய் இருக்குது, மொத்தமாக 7.5 லிட்டர் எண்ணெய் இருக்குது, அதை 2.5 லிட்டராக பாட்டில்ஸில் ஊற்றணும். அப்போ எத்தனை புட்டிகள் தேவைப்படும்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெப் எழுதிக்கலாம். அந்த நம்பர் ஆஃப் பாட்டில்ஸ் ரெக்வயர்டு, அதாவது தேவைப்படும் புட்டிகளின் எண்ணிக்கை. மொத்தம் 7.5 லிட்டர், அதை 2.5 லிட்டராக மாற்றி ஊற்றணும். அப்போ 7.5 வகுத்து, அதாவது பிரித்து கொடுக்கணும். அப்போ 7.5 டிவைடட் பை 2.5. இப்போது நம்ம வழக்கம் போல் இந்த இதை வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கணும். இந்த மிக்சர் ஃப்ராக்ஷன்ஸை 2 into 7 plus 1 whole divided by 2 divided by 2 into 2 plus 1 whole divided by 2. இப்போது 2 into 7 14 plus 1 whole divided by 2 division divided by 2 into 2 plus 1 2 into 2 4 plus 1 by 2. இப்போது 14 plus 1 எவ்வளவு? 15 15 by 2 divided by 4 plus 1 5 by 2. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ரெசிப்ரோகேட் பண்ணி இது ரெசிப்ரோக்கல் பண்ணுவோம் இல்லையா? இப்போ 15 by 2 போட்டுக்கோங்க. இந்த டிவிஷனுக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷனை போட்டுக்கோங்க. 5 by 2க்கு பதிலாக 2 by 5ன்னு போட்டுக்கோங்க. இப்போ அடித்து போட்டுடலாம். இந்த 2க்கும் இந்த 2க்கும் அடித்தோம்னா O 2 2 O 2 2. இந்த 5 ஒரு 5 5 3 5 15. இப்போ பெருக்கணும்னா 3 into 1 3 3 ஓரம் 1. அதாவது போட வேண்டியதில்லை. 3 by 1ன்னு போட்டு ஓரம் 1ன்னா 3 by 1ன்னு போட்டுக்கலாம். 3 by 1ன்னா எவ்வளவு தான்? 3 தான். அப்போது நமக்கு தேவையான புட்டிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? இந்த 2.5 லிட்டராக பிரித்து ஊற்றினோம்னா 7.5 லிட்டர் எண்ணெயை, அப்போது 3 பாட்டில்ஸ் தேவைப்படும். அதாவது 3 பாட்டில்ஸ், 3 புட்டிகள் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்தது எக்ஸாம்பிள் 22 நம்ம பார்க்க போகிறோம். A rod of length 6 meter is cut into small rods of length 1.5 meters each. How many small rods can be cut? 6 மீட்டர் நீளமுள்ள கம்பியினை 1.5 மீட்டர் நீளமுடைய சிறிய கம்பிகளாக வெட்டினால் எத்தனை சிறிய கம்பிகள் கிடைக்கும்? இப்போ எக்ஸாம்பிள் 22 சொல்யூஷன் போகலாம். பேஜ் நம்பர் 21ல் தமிழ் மீடியத்துலேயும் பேஜ் நம்பர் 18ல் இங்கிலீஷ் மீடியத்துலேயும் இருக்குது. சிறிய கம்பிகளின் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் ஸ்மால் ராட்ஸ்னு போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு எவ்வளவு? நமக்கு எத்தனை சிறிய கம்பிகள் வேணும் அப்படின்னா 6 டிவைடட் பை 1.5, அவ்வளோதான். இப்போ 6 டிவைடட் பை இந்த 1.5 நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி மாற்றிக்கணும். அப்போது 2 into 1 plus 1 by whole divided by 2. இப்போ இந்த 6 divided by 2 plus 1 by 2. அப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் 6 divided by இங்கே 2 plus 1 எவ்வளவு? 3 by 2. சரிங்களா? இப்போ 6ங்கிறத அப்படியே போட்டுக்கணும். இதை ரெசிப்ரோக்கலாக எழுதிக்கணும் 2 by 3ன்னு. அப்போ 6க்கும் 3 கிடச்சோம்னா 1 3 3 2 3 6. அப்போ 2 4. அப்போ எத்தனை சின்ன கம்பிகள் கிடைக்கும்? நமக்கு 4 ராட்ஸ் கிடைக்கும். 4 கம்பிகள் கிடைக்கும் அப்படின்னு எழுதிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். இது வரைக்கும் போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோவில் எக்ஸசைஸ் 1.1 நம்ம அருமையாக செய்ய போகிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.